சரி இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும்? அத நான் இன்னும் அத அதாவது சொல்லுங்க சார். நீங்க சொல்லணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும்? ஒரு 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 முதல் மனைவி இருக்கும்போது 2வதா ஒரு பெண்ண வந்துட்டு திருமணம் பண்ணதா வெளிய ஃபோட்டோஸ் போட்டாரு. என்ன காரணத்தினால இத்தன நாள் சொல்லல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோஸ் வெளிய வருது. வெளிய வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் வெளிய வருது. சோ அதுக்கப்புறம் திடீர்னு மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க. என்னைய அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வெளிய வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா வந்துட்டு உனக்கு முதல் மனைவி இருக்கும்போது நீ வந்து மனைவியாக முடியாது. நீ குடுக்குற கேஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும்? என்ன நீதி தான் கிடைக்கும்? ஏன்னா வயித்துல இருக்க நீதிலாம் ஒண்ணும் கிடைக்காது. ம், தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். சமாதானமா போய், இந்த பாரு எனக்கு ஏதாவது ஜீவனாம்சம் குடு. ஏன்னா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் கருவ கலைக்க முடியாது. அப்படி ஏதாவது அவர் பேசி கருவ கலைக்கணும்னு சொல்லி துன்புறுத்தினாருன்னு வேற அவங்க சொல்லியிருந்தாங்க சார். ஆமா. அதுக்கும் எந்த கேஸ்? இல்ல அவரே சொன்னாரு. அவரே சொல்லியிருக்காரு. நான் வேணுமா, குழந்தை வேணுமா? நான் வேணும்னா குழந்தைய கலைச்சிரு. அப்படின்னு சொன்னத பிரசிடன்ட்லாவே சொல்லியிருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இல்ல அதான் இதுதான் முடிவு. தர்மப்படி முடிவு எடுக்க முடியுமே தவிர, சட்டப்படி முடிவு எடுக்க முடியாது. ம். ஏன்னா சட்டப்படி இந்த அம்மா தான் தப்பு செஞ்சவ. இன்னொருத்தி புருஷனுக்கு ஏன் ஆசைப்பட்ட? அதாவது சட்டம் தவறுங்கிறது ஒரு ஆள சொல்ல முடியாதுல்ல சார். 2 பேருக்குமே. என்னதான் இருந்தாலும் அவருக்கும் அதுல வந்துட்டு பங்கு ஏங்க இருக்குல்ல. இதுல வந்து ஆணும் பெண்ணும் தவறு செய்றாங்க. ம். வயித்துல சுமக்கிறது யாரு? அப்ப உஷாரா இருக்க வேண்டியது யாரு? ஏற்கனவே 2 பேரும் கருக்கலைப்பு பண்ணல. ம். அவன் சொல்லியிருக்கான் கருக்க சுமக்காத ம். கலைச்சிருன்னு சொல்லியிருக்கான். ம். அந்த 2 ஏற்கனவே செய்த 2 கருக்கலைப்புல நீ உஷாரா இருக்க வேண்டாமாங்கிறதா என்னுடைய கேள்வி. சோ மொத்தமா சொல்லப்போனா மதம்பட்டி அவங்க அவரால வந்துட்டு பிரசில்டா வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அப்படிதானே சார்? ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். ம். மனசாட்சிப்படி சொல்றோம், தர்மப்படி சொல்றோம். சட்டம் இதை ஏத்துக்காது. அதாவது இன்னொருத்தியுடைய கணவனை ஒரு பெண்ணு தொடர்பு கொண்டு உடலுறவு கொள்ளலாம். அது வந்து சட்டத்துல எந்த பாதிப்பும் இல்லாது. அந்த பாதிப்பு அந்த ஆண்மகனுக்கு கிடையாது. நீ உன் பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு கொண்ட? எதுக்கு அவள கரு உருவாக்குன? அப்படிங்கிறதெல்லாம் கேட்க முடியாது. சட்டத்துல இடம் இல்லையே. ம். இப்ப வெளிநாட்டு சட்டம் எப்படியோ